என்ன இங்க கலாட்டா? எல்லாரும் மாடிக்கு போங்க. ராமு, ராமு, அத்தை, ராமு. என்னடா இதெல்லாம்? வந்து வாச்சிருக்குதுங்களே பிள்ளைங்க பேங்க மாதிரி. அதுங்க கலாட்டா பண்ணதை அடக்கி வைப்போம்னு நான் குறுக்க போனேன். என்ன அடிக்க விட்டாங்க. ஏண்டா இவ்வளவு கட்டு போட்டிருக்காங்களே, ஒரு சத்தம் போடக்கூடாது? ஏன் வாயை திறந்து அதனையும் துணியை வச்சு அடைக்கிறதுக்கா? இதெல்லாம் இருக்குடா. இந்த சின்ன பசங்களை மேனேஜ் பண்ண தெரியல. உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்க பண்ணா? உங்க அண்ணன் பிள்ளைங்க நீ எல்லாம் வெக்க பண்ணா? ராமு, ஐ ஆம் சாரி பாஸ்கர். வாய் தவறி உங்க அண்ணன் பேச்சு எடுத்துட்டேன். என்ன பண்ண சொல்ற? பிள்ளைங்க இருக்கிற லட்சம் அப்படி. இது வரைக்கும் 7 வாத்தியாரங்க வந்தாச்சு. வர்றவங்க எல்லாம் இவங்க படத்துல பாட்டை பார்த்துட்டு சம்பளம் கூட வாங்காம திரும்பி ஓடிட்டாங்க. நான் குழந்தைங்க கிட்ட காட்டுற கண்டிப்பா வேற யாருமே காட்டுறதில்லை. நீ அவங்க கூடவே சேர்ந்து விளையாடினா எப்படி உன்னை மதிப்பாங்க? மதிக்க வேண்டாம், மிதிக்காம இருந்தா பார்த்தாதா? ஆமா, கடைசி அனுசூயான்னு ஒரு டீச்சர்மா வந்தாங்களே, அவங்களும் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்களா? வந்தாலே அனுசூயா, பேருதான் அனுசூயா. புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு பெத்த 2 குழந்தைகளை விட்டுட்டு இங்க வந்தா, நம்ம வீட்டு குழந்தைகளை பார்த்த உடனே அந்த குழந்தைகளே பெட்டர்னு புருஷனோட போய் சேர்ந்துட்டா. சம்பளத்தை சேர்த்து தரேன்னு சொன்னேன், கேட்கலையே, நிக்கலையே, போயிட்டாளே. போதுங்க. இந்த குழந்தைகளை பத்தி எனக்கு இருக்கிற மனவேதனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க இஷ்டப்படியே விட்டுட்டா எப்படி? கவலை விடு, அவங்களை கண்டிச்சு வளர்க்கணும், அவ்வளவுதான். நாளைக்கே ஒரு பெரம்பை வாங்கிட்டு வந்து, இந்த பெரம்பு உனக்கு ஒண்ணும் இல்ல குதிரை ஓட்டுறதுக்கு, நான் வேற பெரம்பு வாங்கிட்டு வந்து பிச்சு போடுறேன், பிச்சு. முன்னாடியே அப்படி பண்ணா மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க. குச்சி வாங்கிட்டு வரேன்னு கொடுத்துட்டான். ராதா, கம்மிய வாடாங்க. ராமு உங்க கிட்ட மன்னிப்பு கேளு. உங்ககிட்ட வேணும்னா கேக்குறேன். அவரே பெரம்பரை அடிப்பே சொல்றாரு. சாரி அத்தை, வீட்டுல இவ்வளவு வேலைக்காரங்க இருக்கும்போது நீங்க எதுக்கா ஷாப்பிங் போனோம்? நீங்களாவது வீட்டுல இருந்து குழந்தைகளை பார்த்துக்க கூடாது? ராமு வீட்டுல இருக்கானேன்னு தாப்பா நான் வெளியே போனேன். உங்க மகன் ராமு தானே? இவனை பாத்துக்கவே 10 ஆள் வேணும். இந்த குழந்தைகள் பிரச்சனை நினைச்சாலே எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. கவலைப்படாதப்பா, நம்ம டாக்டர் விஜயனுக்கு போன் பண்ணா உடனே புது டீச்சர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் புது வாத்தியாரமா வரும்போது நல்லதான் நினைக்கிறோம். இந்த குரங்கரோட யார் பழகுவாங்க? பேசாம இருடா. நீ பொறுமையா இரு பாஸ்கர், எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஏமா சோபாவில் அவள இடம் இருக்குல்ல, அங்க உட்கார்றது? இல்ல ராம அங்கிள், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாள் பூராவும் உன்னையே பாத்துட்டு இருக்கணும் போல இருக்கு. பாத்துட்டு அதுக்காக நச்சுன்னு மேலேயே உட்காரணுமா? இந்த பாருமா, சோபாவில் உட்கார்ந்தா மெத்து மெத்துன்னு இருக்கும். நானு மூங்கில் கட்டில் மாதிரி எலும்பாரியா அரை மனுஷன் இங்கதான் உட்காரணுமா? சாமி மாடு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நானு சாம்பிளுக்கு ஒரு ஆம்பளை மாதிரி என்ன விட்டுட. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நான் ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் உனக்குமா? என்னது? மனிதனா பிறந்தவனுக்கு மொத்தம் 6 அறிவுதானா? எனக்கு 8 இருக்குது. அது எப்படி 6ன்னா? உங்களுக்கு முதல்ல அறிவுனா என்னன்னு தெரியுமா? ஏன் தெரியாதா? உங்க அக்கா தலையில ஆண்டவன் வச்ச மரம் தானே, அதுக்கு பேர் தான் அறிவு. ரொம்ப கஷ்டம். என்ன மாமா? ஒண்ணு இல்ல மாமா, உன்னை கண்டு கூட எனக்கு பயம் இல்லப்பா. நீ கையில வச்சிருக்கிற உண்டிவில் அதை பார்க்கும் போது திக்குங்குது. அதுக்குள்ள தயாரா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு அந்த உண்டிவில் கிட்ட கொடுத்துருப்பா. என்னது? ஒண்ணு இல்ல, பண்டம் மாட்டேன். முதல்ல அந்த பிஸ்கட் என் கைக்கு வரணும். முதல்ல உண்டிவில் என் கைக்கு வரணும். இந்த உண்டிவில், இந்த பிஸ்கட் பாக்கெட். அப்பாட, இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். இந்த பய உண்டிவில் என் கையில. பெரிய உண்டிவில் வீர வீர இவன் மேல வச்சிருக்கிற கருவை நான் இன்னைக்கு சேர்த்துக்க போறேன். அவசரப்படாதீங்க ராமங்க. என்கிட்ட இன்னொரு உண்டிவில் இருக்கு. பணத்துல பண்ற போது வேற பிஸ்கட் பாக்கெட் அங்கிட்ட ஏன் பேசுறீங்க? உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியவே இல்லை. 7 ஜென்மத்துக்கும் நான் பேச தயார். 7 ஜென்மமா? இந்த ஜென்மத்தை விட்டுடு, அடுத்த ஜென்மம் நீ எடுக்க போறதில்ல. அடிச்சு வர வர இந்த வீட்டுல சுத்த நியூசன்ஸா போச்சு. வாங்கடி போவோம். நீச்சல் போற
மாலதி. வா மாலதி. டாக்டர் விஜயன் என்ன டீச்சர் வேலைக்காக இங்க அனுப்பியிருக்காரு. புது டீச்சர் வேலைக்கு வந்திருக்கீங்க. ஐயோ பாவம், உட்காருங்க. பரவாயில்லைங்க, நீங்க என் முதலாளி, நான் எப்படிங்க உங்க எதிரில உட்கார்றது? முதலாளி அப்ப நில்லுங்க. இப்போ இந்த வீட்டு குழந்தைகளை நீங்க பாத்துக்கணும். சர்டிபிகேட் இருக்கா? சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. டாக்டர் நான் அனுப்புறேன்னு சொன்னா போதும்னாரு. டாக்டரா? அவனுக்கு சர்டிபிகேட் இருக்கா? யாரம்மா? பாஜ்யாரம்மா. புதுசா டீச்சர் வேணும்னு சொன்னீங்களே, வந்திருக்காங்க. ஓஹோ, டாக்டர் விஜயன் அனுப்பிச்சிருக்காரா? உட்காரம்மா. இருங்க அம்மா, யாரும் பேசக்கூடாது. முதலாளி நான் தான் பேசுவேன். முதலாளியா? என்னடா வளர்ற? அப்படி நினைச்சுக்கிட்டு தான் உட்காராம நின்றுகிட்டே இருக்காங்க. வழக்கமான உன் கிண்டல ஆரம்பிச்சிட்டியா? இவன் என் மகன் ராமு, கிறுக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பான். எங்க அம்மா ரொம்ப புத்தாலித்தனமா பேசுவாங்க. பேசாம இருறா. இந்த வீட்டு முதலாளி என் அண்ணன் மகன் பாஸ்கர். என்ன மாதிரியே இருப்பான், கொஞ்சம் அழகு பெருசா இருப்பான். டேய் சும்மா இருறா, அவன் வெளியே போயிருக்கான், இப்ப வந்துரும். உட்காரம்மா. அம்மா, இந்த சாந்தி நிலையருக்கு இது ஒரு மர்ம மாளிகை. முதலாளி பாஸ்கர் இருக்கானே, அவன் ஒரு புரியாத புது. அவன் சிரிக்கிறான்னு நினைச்சு நம்ம சிரிச்சிட கூடாது. கடுமையா இருக்கானுங்கிறதுக்காக நம்ம பேசாம இருக்கக்கூடாது, பேசணும். வந்த வாத்தியாருக்கு இப்படி ஒரு கஷ்டம் தேவையா? அவர் சுபாவம் எப்படி இருந்தா என்ன, நான் என் கடமையை செய்ய வேண்டியதுதானே. குழந்தைங்களை பார்க்கலாமா? பாக்குற மாதிரி குழந்தைங்க தான் பாப்போம். இந்த வேலையை ஒப்புக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு எந்த விதமான விபத்து வந்தாலும் தாங்கிக்க முடியுமா? ராமு பாரமா அரியா பொண்ணு. ஆமா, உங்களை நம்பி யாரும் இல்லையா? உளறிக்கிட்டு இருக்காம மாடி கூட்டிட்டு போ. விஜி, நான் எடுத்துக்கிறேங்க. பரவாயில்ல, முதலாளி இல்லன்னு தெரிஞ்சு போச்சே. பரவாயில்ல, பாத்தீங்களா, படி ஏறினா மாடி. புது டீச்சர் வந்தாச்சு, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆனா அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க அழகு யாருக்கு வேணும்? நம்ம சுதந்திரம் தான் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஜாலி. நான் புது டீச்சர் நிறைய கதை கேட்பேன். அதான் இங்க நடக்காது. இந்த உண்டி விழால ஒரே அடி அவங்க ஓடிடணும். கரெக்ட். எப்படியாவது புது டீச்சரை விரட்டணும். புது டீச்சர் டவுன் டவுன், அடக்குமுறை ஒழிக. டீச்சர் வந்தாச்சு, வாங்க 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 வாத்தியாரம்மா. குழந்தைகளை தான் பார்க்க போறோம், சும்மா தைரியமா வாங்க. கீதா, சுதா, நதா, சரிதா, சாரா. என்னது ஒரு குழந்தையும் காணோம், எங்க தொங்குதுங்களோ தெரியலையே. பாத்தீங்களா, நீங்க முன்னுக்கு கொண்டு வர போற குழந்தைகளை சிரிக்குதுங்க. நான் ஒழிய மாட்டேன்டா. கோட்டாளா, உங்க கொட்டத்தை அடக்கிற வரைக்கும் நான் ஒழிய மாட்டேன்டா. இவங்க உங்களுக்கு புதுசா வந்த டீச்சர். நின்னா அடி, உட்கார்ந்தா உத, பேசினா குத்து. அட, இந்த டீச்சருக்கு சொன்ன இருக்க, அடிப்பட்டா வலிக்கும் போல இருக்கு. பழைய குண்டு டீச்சர் அடி அண்ணா பேசாம இருக்கும். ஆமா, உங்களுக்கு டீச்சரா வர்றவங்க ஒண்ணு பேசாம இருக்கணும், இல்ல குண்டா இருக்கணும். நீங்க வாங்க ஒல்லி டீச்சர், நீங்க வாங்க. இந்த அவதாரங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தங்க போறீங்க. ராத்திரி வண்டிக்கே போறீங்களா இல்ல பகல்ல போறீங்களா? நான் எதுக்காக போகணும்? நான் இங்கேதான் தங்க போறேன், உங்களோட தான் பழக போறேன். கடைசி காலத்துல தாங்க கஷ்டப்படணும், இந்த வயசுலயே ஏங்க? என்னது மரியாதை இல்லாம? யார கூப்பிடுற? புது டீச்சரை வர சொல்லுங்க. உங்களை தான் கூப்பிடுங்க. உங்க பேர் என்ன? மாலதி. என்ன மாலதி? வெறும் மாலதியா? செல்லம் போட்ட மாலதி. அதெல்லாம் என்ன பையன் இருஷியம் கேட்கறான், சொல்லுங்க. உங்களுக்கு வேற வேணுமா வேண்டாமா? நீங்க நினைக்க போறதில்ல. நான் சி மாலதி. சி மாலதி? கிளாஸ் மாலதியா? உங்களுக்கு என்ன சொல்லி தர தெரியும்? பாட்டு சொல்லி தருவேன், ஆட சொல்லி தருவேன், விளையாட சொல்லி தருவேன். ஐயோ, படிப்பு சொல்லி தர தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். அப்போ டேஞ்சர் ஆச்சே. ஐயோ, குறுக்கு விசாரணை போதும்பா. இனிமே நீங்க எல்லாரும் இவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். முயற்சி பண்றோம்.
இன்னும் ஏன் நின்னுகிட்டு வாங்க, நீங்க இருக்க வேண்டிய ரூமை காமிக்கிறேன். இனிமே டீச்சருக்கு வேண்டியதெல்லாம் நாங்க தான் பாத்துக்குவோம். எப்பா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கவா இல்ல போகவா? கீழே போய் சித்தப்பா வந்தா சிக்னல் தாங்க. உருப்பிடுமே இருங்க. அக்கிரமத்தை பாத்தீங்களா? இதுங்களை வச்சு நீங்க எப்படித்தான் சமாளிக்க போறீங்களோ? இது இருக்குதே உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்குது, அறிவு வளரவே இல்லை. சுருக்கமா சொல்ல போனா சரியான ஜடம், லகார் இல்லாத குதிரை. கிடைக்கிறத பாருங்களேன். இது இருக்குதே கண்ணாடியோடவே பிறந்திருக்குது. காகிதத்துல மை பட்டிருக்க கூடாது. அதை ஒரு எழுத்து நினைச்சு இஷ்டத்துக்கு எதையாவது படிச்சு வைக்கும். இந்த வேடம் பரம்பரை வேட்டை ஆடிக்கிட்டே இருப்பா உண்டி இல்லாத. அதுங்கடா விரல கட்டாரு சுண்டி விரல் ஆன வரைக்கும் விட போறது இல்ல. இது கொஞ்சம் பரவாயில்ல, முந்தாணி மாத்திரம் தான் பிடிச்சி எடுக்கும். பாப்பா அது பாப்பா நீ நல்ல பாப்பாவா? உனக்கு எதுமா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கடவுள் தான் ரொம்ப பிடிக்கும். வெரி குட். உனக்கு யாருமா சொல்லி தந்தாங்க? நான் இல்ல. ஐயா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க இருந்தா கண்ணாடி பட்ட டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. வரும்போது கண்ணாடியோட வந்தாங்க, போகும்போது கண்ண கட்டு போட்டுட்டு போறாங்க. உண்டிவில் கைங்கரியம். நம்ம எப்படி ராஜினாமா தானே? சேச்சே என்கிட்ட அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. கண்ணாடி இல்லங்கிற தைரியத்துல சொல்றீங்களா? மாட்டி விட்டு கையோட உடைப்பானுங்க. டீச்சர் நீங்க தங்க வேண்டிய ரூம் போங்க. நாங்க எப்பவுமே புதுசா வர டீச்சருக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம். வரவேற்போட சரி. நீங்க பேசாம இருங்க. சம்மதமா டீச்சர்? ஓ வரனே. சரி வாங்கடி போலாம். வாங்கடி. மாமா நீங்க எங்க எங்களோட வரீங்க? நவலப்பா. கீழே போயிருங்க. சரிப்பா. இடுப்போட இருக்க மாட்டான். சொக்காய் பிடிச்சி லொடக்குன்னு இருக்கிறான். மாமான இடையில மரியாதை வேற. இது ஒண்ணும் சரியில்லை. டீச்சர் இதுதான் உங்க ரூம். ஐசி ரொம்ப அழகா இருக்கு. ஆமா சீக்கிரம் நிக்கிறேன். ஆமா இப்ப யாரு எனக்கு வரவேற்பு கொடுப்பீங்க? இதோ இவன் தான். நான் ஒண்ணும் ஏமாறல. வெளியூர்ல இருந்து வந்து என்ன முதல்ல குளிக்க வச்சீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எங்க மேல கோபம் வரல? எனக்கு எதுக்கா கோபம் வரணும்? நீங்க என்ன தவறு செஞ்சீங்க? எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாச்சா? என்ன இவ்வளவு தண்ணி? இந்த வாட்டி என்ன பெரிய வேணும்னா முதலாளி வந்தாச்சு, உங்களை உடனே பாக்கணுமா? இதோ ஒரு நிமிஷம் புடவையை மாத்திட்டு வந்துடுறேன். இப்படியே வாங்க. ஐயோ இப்படியே வா. கூப்பிட்ட உடனே வரலன்னா கோச்சுக்குவான். என்னங்க இது ஈர புடவையோடையா வா? அதனால என்ன, முன்னை விட பாக்கிறதுக்கு இப்பதான் பெட்டரா இருக்கீங்க. வாங்க. அதுல இப்படி வந்தாதான் அவனுக்கும் பிடிக்கும். வாங்க வாங்க. என்னாச்சு? நம்ம எதிர்பார்த்தபடி ஒண்ணுமே இல்ல. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஐய முதலாளியா? ஆமா அவர்தான் முதலாளி. நீங்க என்ன இவங்க சொத்தவாயா? இல்லைங்க அவரை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அதுல எங்க முதலாளி இருக்குது கத்துமே தவிர ரொம்ப நல்லது. சும்மா தைரியமா வாங்க. எதுக்கும் நீங்களும் துணைக்கு வரீங்களே? அதான் வந்துட்டே இருக்கிறேன். 1922 எங்க முதலாளி 22 இப்ப 40-45 வயசு ஓடணுமே அவருக்கு. 1942 ஆகஸ்ட் போராட்டம் வேற விருச்சிக லக்னத்துல பிறந்தாரு. அதனாலதான் இவ்வளவு கோபக்காரா இருக்காரு. மத்தபடி ஒண்ணும் இல்லைங்களே. நீங்க தைரியமா போங்க. ஏ ராதா முள்ளங்கடா. இதோ கொண்டா கொண்டா. கீதா முள்ள பாத்து கரைக்காவே. டீச்சரை எப்படியாவது இங்கதான் உட்கார வைக்கணும். பாவம் டீச்சர். வேண்டாம் கீதா. என்னது பாவம்? இந்த டீச்சரை எப்படியாவது விரட்டணும். நீ பேசாம சரி. எல்லாரும் உங்க இடத்துல போய் உட்காருங்க. எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கண்டிப்பு. சாப்பாட்டு டேபிளுக்கு கிட்ட வர நேரத்தை தவிர காரணம் அவனுக்கு நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும். உனக்கு உணங்குறத கொட்டிக்க ஏன் என் மேல பழிய போற? அங்க உட்காராதீங்க. அதுதான் உங்க இடம். இது டீச்சர் இடம். டீச்சர் இங்க உட்காருங்களேன். உட்காந்துருங்க. குழந்தை கேட்டு தகராறு வேணாம். ஏமா
வாட் ஹேப்பன்? என்னாச்சு? ஒண்ணுமில்ல, முதுகுல சுளுக்கிட்ட மாதிரி இருந்தது. முள்ளு குத்துற மாதிரி வலிச்சிருக்குமே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்ப சரியா போச்சு. ஓ, சாப்பிடுமா. ஒண்ணும் கூச்சப்படாதீங்க, நல்ல வசதியான வீடு, இருக்கிற வரைக்கும் தின்னே தீர்த்துடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? அது வேற யாரும் இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி பாப்பமா. நாங்க சாப்பிடற மாதிரியோ அவ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். தட்டை போட்டு துரத்திடுவோம், தனியா உட்கார்ந்து தின்னுக்குவா. இல்லம்மா. டே ராம், வளராத. ஒண்ணு இல்ல மாலதி, இந்த பாப்பமாவோட குடும்பமே தலைமுறை தலைமுறையா எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க. அதனாலதான் நாங்க சாப்பிடும் போதே அவங்கள சாப்பிட சொல்றது இந்த வீட்டு வழக்கம். பாப்பமா, நீ போய் சாப்பிடு. வேறதான் பாப்பம்மா, நல்ல சிவன் கோயில் காண மாதிரி ஒரு உடம்பு, நடையில ஒரு குச்சிப்புடி நடனம். புது மாதிரியா பழகுறீங்க? டீச்சர் வந்தா மரியாதையா எழுந்து நிக்க வேண்டாமா? நின்னோம் தப்பா? மரியாதை பாடம் படிக்கும் போதும் நம்ம 4 பேர் பார்க்கும் போது இருந்தா போதும். இப்ப நீங்க எப்ப போல சந்தோஷமா இருக்கலாம். நீங்க ரொம்ப நல்ல டீச்சரா சொன்னா. நான் பொல்லாத டீச்சர். நோ, யூ ஆர் ரியலி ஸ்வீட் டீச்சர். நீங்க சாப்பிடும் போது சேர்ல முள்ள வச்சத எங்க சித்தப்பாட்ட சொல்லிடுவீங்களோன்னு நாங்க பயந்தே போயிட்டோம். சரி, நீங்க உங்க சந்தோஷத்துக்காக விளையாட்டுக்காக செஞ்சதெல்லாம் சித்தப்பாட்ட சொல்லலாமா? நான் அந்த விளையாட்டை ரொம்ப ரசிச்சேன். அப்ப நாளைக்கு பெரிய சப்பாத்தி முள்ளா பார்த்து வைக்கலாமா? ஓ, வைக்கலாமே. எதுக்கும் முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, நான் உட்காராம இருக்கேன். சரி சரி வாங்க, நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் படுப்போம். மாடியில ராமாவுக்கு ஒரு காலட்சேபம் பண்ணாரு, ரொம்ப பிரமாதம். அது டீச்சர் சொல்லி காட்டுங்களேன். ராமு, அதை நான் கேட்க கூடாதா? ஒண்ணு இல்லைங்க, நான் பாட்டுக்கு பிசில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பிகில் பிகில் என்னடா உயிர் எடுத்தாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இதுதான் வேணு தானா நம்ம கிருஷ்ண பரமாத்மா. அப்படின்னா நீங்க பரமாத்மாவா? பிகில் அடிக்கிறவெல்லாம் பரமாத்மா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறுப்புக்கார கோயந்தன் பால லோல நம்ம கிருஷ்ணன் அவனை பத்தின கதையை சொன்னேன். அவனை பத்தி கோபி ஸ்திரீகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு அவர் விரதம் இருந்தாராம். அதோ கீர்த்தன மகாரத்துல உண்ணாவிரதம் இருப்பேன், உடம்பிழைக்க நான் உண்ணாவிரதம் இருப்பேன், உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்க டம்ளார் குண்டா, ஆப்பம் 60, அதிரசம் 68, பத்தாதா? இத்தனைக்கு மேல ஒரு தார் வாழைப்பழம் அதையும் சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருப்பேன். இந்த காலத்துல ரொம்ப பேர் இப்படித்தான் உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடுறாங்க. என்னங்க கோபியர் கதைன்னு ஆரம்பிச்சு கதையை விட்டு எங்கேயோ போயிட்டீங்களே? அதான் காலட்சேபம். கதை சின்ன கதை, சைட கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதானே. இப்ப உங்களுக்கு என்ன கோபியர் கதை தானே வேணும்? கோபியரே கோபியரே கேளுங்கோடி, கோபாலகிருஷ்ணனை பாருங்கோடி, குளத்தினில் குளிக்கையில் கண்ணன் ராவிக்கையை எடுத்தே ஓடி சென்றான், கண்ணன் புடவையை எடுத்தே ஓடி சென்றான். தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, கோபியரே கொஞ்சம் கேளுங்கோடி, கோபாலகிருஷ்ணனை பாருங்கோடி. நான் உன்னை எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கேன், நீ என்ன பார்க்கவே மாட்டேங்கிறிய. பாக்குற மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குது? உன்னை சொல்லியும் குத்தம் இல்ல, பிறந்ததுல இருந்து நீ பாத்திரத்தையே தான் பாத்துக்கிட்டு இருக்கிற. ராமு, நான் உங்ககிட்ட உன்னை சொல்லலாம்னு வந்திருக்கேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல உனக்கு? இந்தா, என்ன காதலிக்கிறது விவரம் தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருக்கப்படாதா? இப்படி ஒரு ஜடமா அமையனா? அம்மா குழந்தை, இந்த காதல் இருக்குதே யுத்தம் மாதிரி. யுத்தம் தெரியுமில்ல? அது மாதிரிதான் சுலபமா ஆரம்பிக்கும், ஆனா எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. ஆமா, நீ சாக்லேட்டும் ஜம்பிஸ்கோத்துமா தின்னுட்டு கம்முன்னு இருந்திய, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க மால்தி டீச்சர். டீச்சரா?
அவங்க பாடமே சொல்லி கொடுக்கலையா? அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? படிக்கும் போதே காதலிக்கலன்னா நாகரிகம் குறைஞ்சிடுனாங்களா? இல்ல, நீ எப்பவுமே கடவுளை தான் நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ராமு, நீ தானே என் கடவுள். ஊதுவத்திய கொளுத்தி வச்சு தேங்காயை சுத்தி என் தரையில ஓட மரத்தடியில உட்கார்ந்து இருந்தாலே கடவுளா? என் முகத்தை பாக்குறவெல்லாம் என்ன மனுஷாவே ஒத்துக்க மாட்டேன்றா. நீ எப்படி கடவுள்ன்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீதான் என் காட். பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் உலகமே தெரியாத ஒரு வெகுளி பொண்ணு நீ. ஆமா ராமு, நான் உன்னை காதலிக்கத்தான் போறேன். முதல்ல கையை எடு. இப்ப காதலிக்கிறான்னுவ, நாளைக்கே உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வேண்டா காதலிப்பான்னுவ. ஆள விடு, கடவுள் இடவுள்னு சொல்லிக்கிட்டு. ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாத சமாச்சாரத்துக்கு பேரு தான் கடவுள். நான் வெறும் ராமு, மன்னிச்சு என்ன விடு. ராமு, ராமு அங்கிள். மோதலி போட்டதை இப்படி கொண்டா. இந்தாங்க. கமான் கமான், பாட்டி கொடு. சரியான ஜதம் வந்துருச்சு. இனிமே ஆட்டத்துல தோக்கவே கூடாது. என்னையே பார்த்துட்டு இருக்க கூடாது. பந்தைய பாரு. லவ் ஆர் ரெடி சர்வ். Oh, excuse me. Oh, I'm sorry. அவுட் தானே? அப்புறம் ஏன் மோதறீங்க? பந்து உள்ள விழுந்தாலும் மோதறீங்க, வெளியே விழுந்தாலும் மோதறீங்க. என்ன விளையாட்டு விளையாட வந்தீங்க? இது சரிப்பட்டு வராது. சீக்கிரமா நீங்க ஏன் சைடுக்கு வாங்க. ஏய் ஜடா, நீ அந்த சைடுக்கு போ. அப்புறம் மோதுக்கு பார்க்கலாம். லவ் ஆல் போ. I'm sorry. என்ன விளையாடுறீங்களா? இந்த மோதல் நிக்கணும்னா முதல்ல இந்த விளையாட்டை நிறுத்தணும். கொஞ்சம் பேட்ட ஏமா பாஸ்கர், சின்ன பசங்க கூட ஒழுங்கா விளையாடுறாங்க. நீ என்ன பொசுக்குன்னு விழுற? நல்லா ஆடுறவங்க ஓடி ஆடி தான் விளையாடுவாங்க. ஓடு, ஆடு, உழு, தனித்தனியா உழு. அதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி பாச்சாரம் மாதிரியே உழுற. மஞ்ச வெட்டு மாடு மாதிரி துரத்தி முட்டுற. முதல்ல முட்டி முடி, அப்புறம் விளையாடுவோம். பாக்குறவங்க கஷ்டமா இருக்குல்ல. எனக்கு வர்ற ஆதரவு. ஐயா ஐயா, குட் மார்னிங் சார். போன வாரம் தானே கத்த நோட்டு வாங்கிட்டு போனீங்க, அது கூட தீர்ந்து போச்சா? பாஸ்கர் என்ன ரிசர்வ் பேங்க் தான் நினைச்சீங்க? 2 லாட்டரி ஷீட் வாங்கி பாஸ்கரை காப்பாற்ற கூடாதா? உங்களுக்கு விழும். அவரு கொடுக்குறாரு, நீங்க வாங்கிக்கிறீங்க. எனக்கு என்ன? யார் இவரு? பந்து வாங்கிட்டு போறவர். பேசவே மாட்டார், ஆனா பேச வரும். பாரு ஆள, சர்க்கஸ்ல வர ரிங் மாஸ்டர் மாதிரி சூட்டும் கோட்டும். பாலு, இதுக்கு மேல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இதுதான் கடைசி தடவை. கடைசி தடவை? எப்படி ஷூரா சொல்ல முடியும்? பாப்போம். பந்து பந்து பந்து. பர்வதமாவா? பர்வதவதி, வழக்கம் போல வந்தாச்சா சீசனுக்கு? கஷ்டகாலம் ஆரம்பிச்சாச்சு. ஷீலாவா? அட, நான் பேப்பர்ல படிக்கவே இல்லை. எப்ப நீ ஆம்பளையா மாறின? அடையாளமே தெரியலையே. உனக்கு எதுக்கு அடையாளம் தெரியணும்? பாஸ்கருக்கு புரிஞ்சா போறோம். சரி. பர்வதா, உங்களை ஒண்ணு கட்டிக்கிச்ச வீட்டுக்காரன், அது ஊர்ல சௌக்கியமா இருக்குதா? தம்பி, அந்த வீட்டுக்காரர் நான் தான். போய. ஆமா, இந்த வீட்டுல பாஸ்கர்ங்கிறது யாரு? நான் இல்ல. நான் தான் பாஸ்கர். நான் உங்களை இதுக்கு முன்னால பார்த்ததே இல்ல. பாக்குற மாதிரி இல்ல. நீங்க தான் இவங்களுடைய வீட்டுக்காரன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஐம் சாரி. எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பொண்டாட்டி கேட்டா எப்படி சொல்லும்? புருஷனை கேள சொல்லுங்களேன். அதெல்லாம் பிரமாதமா தான் இருக்கு. பாவம், அவரும் ஒவ்வொரு சீசனுக்கு இந்த வீட்டுக்கு வரணும் முயற்சி பண்றாரு. உடம்பு அவரை விட்டாதானே இந்த வருஷம் தான் வேலை வந்து. அதெல்லாம் சும்மா சொல்லுது. இந்த வருஷம் கொஞ்சம் லக்கேஜ் ஜாஸ்தி வந்துதான் தொலை. ஏன்னா சொன்ன உடனே தலைக்கு மேல தூக்கிட்டீரா? அதிர்ஷ்டக்கார பர்வதம். யூ ஷட் அப். பாஸ்கர், உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். வந்தவளுக்கு ஒரு ஹலோ கூட கிடையாதா? ஹலோ. வாங்க மாரதி, வாங்க. அவசியம் இவங்க 2 பேரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நானும் இதுவும் தான் பாஸ்கருடைய அப்பா காலத்துல இருந்தே இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சின்ன பையன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பாஸ்கர் தம்பியோட அப்பா சிவலிங்கத்தை நல்லா தெரியும். அவர் யானை மேலதான் பவனி வருவார். ஏங்க, அப்பா ஆனை மேல வந்துதான் பாத்திருக்கீங்க. பாருங்க, புள்ள குதிரை மேல வருவார். அது இருக்கட்டும், இவ யாரு? இவங்க பேர் மாலதி, நம்ம குழந்தைங்களோட டீச்சர். ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஆமா, இவர் தான் மகாலட்சுமி நேர்ல போய் பாத்துட்டு வந்தார். அதானே, மகாலட்சுமி பேட்மிண்டன் ஆடுமா?
நீ தானே ஏதோ அநாத பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ? அநாத பள்ளிக்கூடத்துல இருந்தவளா? சரி சரி. பாஸ்கரே, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறதா நல்லது. இப்படிதான் மிராசார் மகன் மோகன் ரங்கம் இருக்கானே, ஊர்ல ஏது மோகன் ரங்கம்? அவங்க வீட்டுக்கு சமயக்காரியா ஒருத்தி வந்தா. அப்புறம் அந்த வீட்டு எஜமானியாவே ஆயிட்டா. ஜாக்கிரதை. பர்வதம் உனக்கு இந்த கதை தெரியுமா? என்னடா? பண்ணையாளன் உலகநாதன் ஒருத்தன். அவன் வீட்டுக்கு இதே மாதிரி தான் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்தாங்க. அது வரைக்கும் ஓஹோன்னு இருந்த உலகநாதன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே மாசத்துல ஓட்டாண்டி ஆயி ஓட்ட கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்க, அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்கன்னு பிச்சை எடுத்தானே. அம்மா உலகநாதன் வந்தாச்சு. நீயாடா? அவங்க ரூம் ரெடி சார். வாங்கம்மா போலாம். தம்பி, அவங்களெல்லாம் ரூமுக்கு போய் சொல்லிட்டு எனக்கு எங்க ரூம் போட்டிருக்கேன்? இதெல்லாம் சாந்தி நிலையமா சாந்தி பவனா? ஓட்டல நினைச்ச உன் வீட்லயே உனக்கு தனி ரூம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். வந்த இடத்துல விளையாடியா? போய் வராண்டால போடு. நான் வராண்டாவில் படுக்கிறேன். காலையில கரெக்டா 5:30 மணிக்கெல்லாம் ஒரு காப்பி கொண்டா. சரி. பாவி பொண்டாட்டி கொட்டி தூக்குறாங்க, என்ன பெட்ஷாட்டை கொண்டு சொல்லாட்ட பாக்குறா. என்ன பாக்குறா? அப்படிங்க, கூச்சப்படாதீங்க. ஆட பேர் வேணும்னா சொல்லுங்க, வரவழைக்கிறேன். சாப்பிட்டு உடம்பு சேர்த்துக்கீங்க. வருவதம், நம்ம இங்கேயே இருந்துருவோம். ஊருக்கு வேணாம். வேண்டாம். பையா, என்ன கூப்பிட்ட? பையனா? அனைத்து போட்டவெல்லாம் பையனா? ஒண்ணுமில்ல, போச்சுக்காத. உள்ள இருந்து இன்னொரு 4 இட்லி. ஐயோ, ஏற்கனவே 7 தின்னாச்சு, இன்னும் 4? இன்னும் ஜூஸ் வேற பாக்கி இருக்கு. ஏன்டா கண்ணு வைக்கிற? கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க 2 பேருக்கு தலைக்கு கீழே பூராமே வயிறு தானா? சும்மா இருடா. ஆமா பர்வதம், எங்க உன் பொண்ணு திகிரடகி கவர்ச்சி கண்ணு ஷீலாதேவி? அதுவா, பாஸ்கரோட வெளியே போயிருக்கு. அதானே, ஆளு கொஞ்சம் அசரப்படாத, உடனே வெளியே புறப்பட்டுருவாள. இந்த சீசன்ல தான் பாஸ்கர் அவளோட நெருங்கி பழகுது. ஆமா, நீ கூட போகல? சின்ன ஜூஸ் போகும்போது எனக்கு என்னடா அங்க வேலை? நீ அம்மா தாய் குலத்தின் பெருமையை நாட்டுற. இட்லி விவசாய கிடையாது உனக்கு. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டீங்களா? இல்ல. வாய திறக்காத, காக்கா கொத்தும் போல் இருக்கு. வீட்டுக்குள்ள எங்கம்மா டிஃபன் இருக்கு? எல்லாம் இதுங்களுக்குள்ள இருக்கு. சும்மா இருடா ராமு. அம்மா, என் பொண்ணு கல்யாண விஷயமா பாஸ்கர் கிட்ட கேட்டேன். உங்களை கேட்டு தேதியை குறிச்சுக்க சொன்னான். இந்த மாசம் 17ஆம் தேதி உங்களுக்கு எப்படி சௌகரியம்? 1/7/8 அஷ்டமத்துல சனி. மாமியாருக்கு ஆபத்து. வேண்டாப்பா, 21. 21 மரண யோகம். பொண்ணு செத்து போகும், இல்ல பைத்தியம் முடிச்சு ரோட்ல அலையும். அப்ப 23. ஏப்பா, அன்னைக்கு எனக்கு ஒண்ணு ஆபத்து வராது. முதல்ல நீ 22 தாண்டும், அப்புறம் பாப்போம். நான் சீரியஸா கேக்குறேன். இது இருந்து என்ன பண்ண போகுது? இட்லிக்கு நஷ்டம். ஏண்டா கிண்டலா பண்ற? நீங்க அவங்கள வெளியே அனுப்ப போறீங்க. பலே பலே. கொஞ்ச நேரத்துல அவங்க உங்க 2 பேரையும் வெளியே அனுப்ப போறாங்க. பாஸ்கர். ஆமா ஷீலா, ராமு சொல்றது உண்மைதான். மாலத்தி இந்த வீட்டு மகாலட்சுமி ஆக போறா. எங்க என் மூஞ்ச பத்தி சொல்லு. அது ரொம்ப கஷ்டம். பாக்குற மாதிரி இருக்கு. என்ன நீ என்ன பாக்குற? உண்மையில அவ்வளவுதான். பாஸ்கர், இதுதான் உங்க கடைசி முடிவா? இந்த பொண்ணுடுங்க. பாஸ்கரே சொல்லியாச்சு, மரியாதை சொல்றேன், புறப்படுங்க. பெட்டு பெட்டில எடுத்துங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டுங்க. அதெல்லாம் கூட நாங்களே ரெடி பண்ணிட்டோம். 2 பெட்டி வந்தாச்சு. உன்னத நீ எடுத்துக்கோ. கேளு, உன்னத நீ எடுத்துக்கோ, புறப்படு. பாஸ்கர், நீங்க எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. அம்மா, இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்கம்மா போலாம். பொண்ணுக்கு வந்துருச்சு ரோஷம், உனக்கு இன்னும் வரலையா? புறப்படு. சீப்பா அம்மா, புறப்பட்டு வந்துரு. டிக்கெட் இந்த பாரு, டிக்கெட் எல்லாம் வண்டியில போனா பாதி வழியில இறக்கி விட்டுருவான். இந்தா, உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், உனக்கு 3rd கிளாஸ். கொண்டாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சுமார் எவ்வளவுமா இருக்கும்? கல்யாண புடவை வாங்க போனவங்க ஏன்டா இவ்வளவு நேரம்? அது வந்து நானா நேரம் பண்ணா? நீ 700 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு வர சொன்ன. எந்த புடவையை கேட்டாலும் ஒண்ணு 690 ரூபான்றான், இல்லன்னா 710 ரூபான்றான். அப்பா 710 ரொம்ப ஜாஸ்தி. 700க்கு வேணும்னு சொன்னா முந்தானையை கத்திச்சுக்குவான்றான். என்ன பண்ண சொல்ற? ஆமா சார், நீங்க சொன்னபடியே வாங்கி தரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 700 ரூபாய் புடவை. நீ பாருங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? அம்மா, அநேகமா கூடிய சீக்கிரத்துல இன்னொரு கல்யாணம் கூட வாங்க வேண்டியதா இருக்கும். கீதா நீயே சொல்லு. சாப்பிடுங்க டாக்டர். என்னையே பார்த்து இருக்கமே, கட்டை பார்த்து சாப்பிடுங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப நீ எனக்கு சொல்றியா? முதல்ல எங்க அத்தானுக்கு பரிமாறுங்களேன். இன்னும் டீச்சர் வேண்டியிருக்கு. சிட்டிக்கு கூப்பிட. பாஸ்கரா, கேரளாவுக்கு எந்த ஊருக்கு போற? அவங்க கொடைக்கானல் போறாங்க. நம்ம அங்க போலாமா? கொடைக்கானலுக்கா? 2 பேரும் போனா காய்ச்சாவும், நம்ம காஷ்மீர் போவோம். என்ன நினைக்கிறீங்க?